வணக்கம். நம்மளோட சேனல் வந்து மங்கையர்க்கு சக்தி. நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ப்ளஸ் பிஸ்னஸ் ஐடியா பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய மக்கள் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், குறைய காசில் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு ரொம்ப அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம சக்ஸஸ் ஆவோமா ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அண்ட் அவங்க அதுக்காகவே நம்ம சரி எங்கேயாவது கொஞ்சம் சின்னதாக வேலை பார்த்து எப்படியாவது வீட்டை ரன்னிங் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். அந்த முயற்சி பண்ணணும், நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்பணும், நம்ம இது பண்ணுறனால நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா, நம்ம பண்ணால் எப்படி பண்ணலாம். அது மாதிரி நம்ம வந்து சிலவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம வந்து ஒரு நஷ்டப்பட்டவங்ககிட்ட போய் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸில் ஒருத்தவங்க லாஸ் ஆகிருக்காங்களா, அவங்க நஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க அவங்க எதனால அவங்க நஷ்டப்பட்டாங்க, எதனால லாஸ் ஆனாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கேட்கனால தான் உங்களுக்கு வந்து அந்த நஷ்டம் வர காரணம் என்ன, அப்போ நம்ம இந்த ஒரு தப்பு பண்ணால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு பாடமாக இருக்கலாம். அதான் நான் என்ன சொல்கிறேன், நம்மளோட பிஸ்னஸை பற்றி இப்போ ஜர்னியில் நம்ம பிஸ்னஸ் ஜர்னியில் வந்து என்னோட வந்து ஆசை என்னென்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோ மூலியமாக நிறைய மக்கள் வந்து அவங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் அவங்க கிராமத்தில் இருக்கவங்களாம் சரி இல்லை சிட்டியில் இருக்கவங்களாம் சரி, அவங்க வந்து பிஸ்னஸ் எப்படி எப்படி பண்ணலாம், எப்படி எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ பார்த்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் அந்த என்னோடய சேனலில் வந்து இப்போ நான் நாளாக நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு அதில் உள்ள ரெசிபீஸும் நான் காமிப்பேன். ஹோட்டலுக்கு தேவையான ரெசிபீஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ நான் வந்து மும்பையில் இருக்கேன். மும்பையில் உள்ள சாப்பாடு வந்து நல்லா சேல் ஆகுது. நம்ம ஊரில் பார்க்குறேன், இந்த பானிபூரி எப்படி பண்ணணும், பானிபூரியோட அந்த தண்ணி எப்படி பண்ணணும், சட்னி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது எப்படி ரெடி பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பரான டேஸ்ட் வந்து பண்ண தெரியலை. நான் இப்போ வந்து கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து நான் நிறைய சாப்பாடு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டு சாப்பாடு வந்து நான் அருமையாக இருக்குது, அதை பற்றி நான் எதுவும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம வந்து அவங்க பானிபூரி, பாவ் பாஜி, மஞ்சூரியன் அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து நிறைய வந்து டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒரிஜினல் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பண்ண தெரியலையா, இல்லைன்னா குக் வந்து அடிக்கடி மாறுறதுனால அந்த டேஸ்ட்டும் சேமாக இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அது ஒரிஜினல் ரெசிபீஸ் எப்படின்னு சொல்லி என்னோடய சேனலில் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு வர லாப நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வந்து அதை பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து நம்ம எப்படின்னா காசு பணம் போட்டு வந்து சில ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், பெரிய லெவலில் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண வந்து ஸ்டாஃபுக்கு சம்பளம், அப்புறம் வந்து ரேஷன் செலவு, அப்புறம் வாடகை, இதெல்லாம் நம்ம வந்து யோசனை பண்ணாமல் நிறைய காசை போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷனில் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட ரன்னிங் பண்ணதுக்கு வந்து நம்ம அது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்குது. அதனால் நம்ம என்னென்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சின்னதாகவே ஆரம்பிக்கணும். எப்பவுமே கொஞ்சம் நம்ம சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதில் உள்ள வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் உள்ள அனுபவங்கள் புரிய தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் காசு போடணுமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இப்போ சில ஹோட்டல்ஸ் நான் பார்க்குறேன், சில ஹோட்டல்ஸ் சில ரெஸ்டாரண்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த குக் என்னென்ன தேவையான ஜாமங்கள் அவன் என்ன சொல்கிறாங்க எல்லாமே வாங்கி போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து அது அவன் வந்து குக் மாறிட்டான் அப்படின்னா அப்புறம் ஓனருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. அதுக்கு தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓனர் வந்து கண்டிப்பாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொன்று, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பண்ணுற சாப்பாடை கொஞ்சம் நம்மளும் அதை கொஞ்சம் கற்றுக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு டேஸ்ட் வந்து அடிக்கடி மாறும் பாருங்க. இப்போ குக் வந்து சேஞ்ச் ஆகிட்டோம்னா நம்மளோட டேஸ்ட் வந்து மாறிடும். அப்புறம் நம்மளோட டேஸ்ட் மாறும்போது என்ன ஆகுது,
அப்புறம் நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு அது வந்து இல்லை அன்னைக்கு வந்திருக்கும்போது சாப்பாடு நல்லா இருந்தது, இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா, அப்படியே குக் இல்லாட்டா கூட அவங்க இல்லாத சமயத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு குக் வரும்போது அதை நீங்கள் உங்களோட மெத்தடை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு குக்கை இப்படி பண்ணாங்க, இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, அதனால் எங்களோட கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களுக்கு இருந்தது, அதனால் நீ இந்த டேஸ்ட் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனர் வந்து நீங்களாக அதை வந்து படிங்க. அப்புறம் நீங்களாக படித்ததுனால என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் என்ன, உங்களோட குக் வந்து சேஞ்ச் ஆனாலும் உங்கள் டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டு இது சரி. சில ஓனருக்கு வந்து இதெல்லாம் டைம் இல்லை, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, அது வந்து நான் அந்த வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலியில் யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்களாவது அந்த குக் வந்து பண்ணுற எந்த ஐட்டம் நல்லா இருக்கோ அந்த ஐட்டம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த அவங்கள படிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு குக் வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் எங்களோட பிஸ்னஸ்ஸு. நாங்கள் இது தான் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து என்ன ஐட்டம் வேணுமோ, சைனீஸ்லேருந்து உங்களுக்கு வெஜ் ஐட்டம்ஸு, நான்வெஜ்ஜு, அப்புறம் வந்து சவுத் இந்தியன், மகாராஷ்டிரன் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்து, சிலவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும். அவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னா, நம்மளோட பட்ஜெட் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் செட்டப் பண்ணி கொடுப்போம். ஏன்னா பாருங்கள், அவங்க ஓனருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. அவங்க அடுத்தவங்க குக் சொல்கிறதான் கேட்பாங்க, இதாக வேணும். ஆனால் நாங்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க ஹோட்டலுக்கு என்ன வேணுமோ, சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக பண்ணி கொடுப்போம். அதனால் நாங்கள் அந்த இடத்துல கூட வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்போ இது வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனர் யாரோ அவங்க கொஞ்சம் அவங்களா படிச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் புக் மாறும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகுது. ஏன்னா என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், ஹோட்டலில் உள்ள நம்மளுக்கு லாப நஷ்டங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெயிட்டர்லாம் நம்மளை விட்டு அவங்க ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, குக் வந்து அடிக்கடி மாறிடுவாங்க, அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இப்படி நிறைய பிஸ்னஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.